பாக்யராஜோட படங்கள் அன்னைக்கு ரஜினி கமலுக்கு ஈக்குவலா சாதனை படைச்சுக்கிட்டு இருந்தது. அதாவது மோகனுடைய வருகைக்கு முன்னாடி ரஜினி கமலுக்கு ஓரளவுக்கு டப் கொடுத்தவர் யாரு பாத்தீங்கன்னா பாக்யராஜ் தான். அது மட்டும் இல்லாம தன்னோட படங்களோட கலெக்ஷன் ரெக்கார்டு மூலமா தன்னோட குருநாதரே 2 இடங்களை ஓவர்டேக் பண்ணிருப்பாரு பாக்யராஜ். அதாவது முதல் உதாரணம் என்ன பாத்தீங்கன்னா 1981 82 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தீபாவளி அன்னைக்கு ரஜினிகாந்தோடைய ராணுவ வீரன், அடுத்த கமலஹாசனுடைய படம் பாரதிராஜா டைரக்ஷன்ல வந்த டிக் டிக் டிக், அதே நாள் வந்து பாக்யராஜோட படம் என்ன பாத்தீங்கன்னா அந்த நாட்கள். சோ இந்த ரஜினி கமல் படங்களை விட பாக்யராஜோட அந்த நாட்கள் படம் தான் அன்னைக்கு அதிகமான ஒரு கலெக்ஷனான படமா இருந்தது. சோ இந்த ஒரு விதத்துல பாக்யராஜ் முதல் முறையா தன்னுடைய குருநாதர கலெக்ஷன்ல ஓவர்டேக் பண்ணிருப்பாரு. அதனாலதான் பாரதிராஜாவோட பாக்யராஜுக்கு ஏவிஎம் பேனர்ல படம் பண்றதுக்கான பாரதிராஜாவுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வருது. அந்த படம் தான் முந்தானி முடிச்சு. சோ இந்த முந்தானி முடிச்சு படத்துக்கு அப்புறம் தான் பாக்யராஜோடைய குருநாதரான பாரதிராஜாவுக்கு புதுமை பெண் படம் டைரக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சது. சோ இப்படி 2 விதங்கள்ல பாக்யராஜ் தன்னுடைய குருநாதரான பாரதிராஜா ஓவர்டேக் பண்ணிருப்பார் பாக்யராஜ். அந்த முந்தானி முடிச்சு படத்தோட கலெக்ஷன், அந்த படத்தோட வெற்றியை பார்த்து தான் பாக்யராஜோட அடுத்த படமான தாவணி கனவுகள் படம் அன்னைக்கு பட பூஜை போட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே 1 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த படத்துக்கான தியேட்டர்கள் பிசினஸ் நடந்திருக்கு. அதாவது ரஜினி கமல் படங்களை விட அதிகமான ஒரு தியேட்டர்கள் பிசினஸ் படைச்சதுதான் இந்த தாவணி கனவுகள் படம்.